டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and residential plots. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. எனக்கு பிடிச்ச டெம்பிள்னா இங்கே சென்னையில் எனக்கு வந்து முருகன் கோயில் ரொம்ப பிடிக்கும். வடபழனி முருகன் கோயில் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிலீஜியன்ஸ். ஒரு கிறிஸ்துவ மதம், ஹிந்து மதம் அந்த மாதிரி தனித்தனியாக பிலீஃப் இல்லை. பட் இந்த மாதிரியெல்லாம் நான் கான்வர்சேஷனாக வந்து சாமி கிட்ட பேசுவேன். ஸோ எனக்கு முருகன் கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே பிடிக்கும். எனக்கு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் காட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, அம்மா கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணாங்க, நாங்கள் கிறிஸ்டியன்ஸ். என் சித்தி கல்யாணம் பண்ணது முஸ்லீம், ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக முஸ்லீம்ஸாக இருக்காங்க. என் மாமா கல்யாணம் பண்ணது ஹிந்து, ஸோ அவங்க ஹிந்துவாக இருக்காங்க. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எல்லார் வீட்லேயும் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அதே 40,000 ஏதோ வந்துட்டு எனக்கு வந்து திருப்பி ஒரு ரிட்டர்ன் ஃப்ளைட்டுக்கு எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக நடந்திருக்கு. வேர் ஐ ஃபெல்ட் காட்ஸ் ப்ரெசன்ஸ். என்ன சொல்கிறது, அது ஏதோ ஒரு படத்தில் நான் கேட்டேன், அதுலேருந்து எனக்கு அந்த டைலாக் ரொம்ப ஸ்டக் ஆகிடுச்சு. கடவுள்கிட்ட வியாபாரம் பண்ணக்கூடாது, எனக்கு நீ இது கொடு, நான் இது உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி. எல்லா புக்லேயுமே இருக்கும். நீங்கள் ஆக்சுவலி என்கிட்ட பகவத்கீதை இருக்குது, குரான் இருக்குது, பைபிள் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து நடந்து வரேன், இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் நடந்து போகிறேன்லாம் வேண்டியிருக்கேன். அவளுக்கு அது சரியாகிறதுக்கு முன்னாடி நான் நடந்துடுவேன். ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்கவுங்க பெரியவங்க தான், வசதி தான். ஸோ யாரையும் நம்ம கீழே நினைக்கக்கூடாது, யாரையும் மேலேன்னு நினைக்கக்கூடாது. ஸோ எல்லார்கிட்டையும் கைண்டாக இருக்கணும். இப்போ வரைக்குமே எனக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு கண்டிப்பாக விஜயா வந்து ஞாபகம் வரும். ஓகே, ஸோ யா வி ஸ்பெண்ட் கிறிஸ்மஸ் அந்த டைமில் அப்படிங்கிற மாதிரி. மேம், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பிரிச்சுவல் பிலீவ் இருக்கும். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீவ் பத்தி சொல்லுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிலீஜியன்ஸ். ஒரு கிறிஸ்துவ மதம், ஹிந்து மதம் அந்த மாதிரி தனித்தனியாக பிலீஃப் இல்லை. பட் ஓவரால் கடவுளாக ரொம்ப பிலீஃப் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஃபேமஸான ஒரு கோயிலோ இல்லை ஒரு சர்ச் இல்லைன்னா ஒரு மசூதி நான் வந்து விசிட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் அந்த இடத்துல. இப்போ நான் ரீசெண்டாக கோயம்புத்தூர் வந்து ரெக்கிக்காக போயிருந்தேன். அப்போவுமே வந்துட்டு அங்கே பட்டீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு 1000 years பழமையான ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே போய் நான் வந்துட்டு போயிட்டு சிவன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் நான் போவேன். அண்ட் சர்ச் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி டியூஸ்டே வந்து நான் செயின்ட் ஆண்டனிஸ் வந்து பாரிஸில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம சென்னை பாரிஸில். ஸோ அங்கே நான் எவ்ரி டியூஸ்டே போயிடுவேன். யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் டியூஸ்டேஸ் எல்லாம் நிறைய பேர் போவாங்க. பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய வருஷமாவே அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஈஸ்டர் டைமில் ஃபாஸ்டிங் இருக்கிறது அதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கடைப்பிடிப்பேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏதாவது அமாவாசை அதில் நான்வெஜ் சாப்பிடாம அந்த மாதிரி. அதே மாதிரி வரலட்சுமி நோன்பு எவ்ரி இயர் நான் வந்துட்டு நான் ஏதாவது வீட்டுக்கு, ஏன்னா அது எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் வேறு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு, அவங்க வீடு அந்த மாதிரி வீட்டுக்கு யாருமே இன்வைட் பண்ணனாலும் நான் சாரி கட்டிட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் வந்து வீட்டில் சின்னதாக லக்ஷ்மி ஃபோட்டோ இருக்குது. ஸோ லக்ஷ்மியை சாமி கும்பிட்டுட்டு, ஸோ என்னோட வழியில் நான் வந்து ஒவ்வொரு இதுவுமே தீபாவளினா நான் காலையில் ஹிந்துஸ் ஆக்சுவலி என்ன விதமான சடங்கெல்லாம் பண்ணுவாங்களோ, காலையில் எழுந்துச்சு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு அந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னால் எதெல்லாம் முடியுமோ அந்தந்த கஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அதெல்லாமே பண்ணுவேன். பக்ரீத்னா கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்ருவேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ வாட் எவர் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதில் எவ்வளோ முடியுதோ அதை வந்து கடவுளுக்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் இதுதான் அதுதான் அப்படின்லாம் இல்லை. பட் கிறிஸ்மஸ் எங்கள் வீட்டில் எப்போவுமே ரொம்ப வந்து ரொம்ப ஜைகாண்டிக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல். ஏன்னா அது கரெக்டாக அந்த ஒரு மார்கழி டைமில் வரும். ஸோ அது ஒரு குளிர் பனி அதெல்லாம் சேர்ந்து லைக் இட் ஜஸ்ட் கிவ்ஸ் மீ சூப்பர் குட் வைப்ஸ். ஸோ அதனால அது நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால கிறிஸ்மஸ் அண்ட் ஈஸ்டர் எல்லாமே தான், எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே எங்கள் வீட்டில் இருக்கும். அண்ட் ஆல்சோ அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னோட அம்மா கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணாங்க, நாங்கள் கிறிஸ்டியன்ஸ். என் சித்தி கல்யாணம் பண்ணது முஸ்லீம், ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக முஸ்லீம்ஸாக இருக்காங்க. என் மாமா கல்யாணம் பண்ணது ஹிந்து, ஸோ அவங்க ஹிந்துவாக இருக்காங்க. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எல்லார் வீட்லேயும் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னோட கசின் வீட்டில் நான் போய் பிரியாணி சாப்பிடுவேன் பக்ரீத்துக்கு.
ஓணம்லாம் வந்துச்சுன்னா என் அத்தை வீட்டுல போயிட்டு நான் வந்துட்டு ஓணம் சத்யா சாப்பிடுவோம். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே எங்க வீட்டுல சுத்தி சுத்தி நடக்கிறனால நாங்க அப்படியே வளர்ந்துட்டோம். வளர்த்தீங்க, சூப்பர். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மிராக்கல் நடந்திருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு காட் கிட்ட அப்படி நடந்த மிராக்கல்னா என்னது உங்களுக்கு? அந்த மாதிரினா ஆக்சுவலி நான் வந்து ஒரு தடவை சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட விசா 2 daysல எக்ஸ்பயர் ஆகுது அண்ட் நான் என்னோட ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ தேர் வாஸ் லைக் நத்திங் டு டூ. நான் வந்து இப்போ நான் 2 days வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லைன்னா அது நியூ இயர் டைம். ஸோ அதனால எனக்கு டிக்கெட்ஸ் சுத்தமாக கிடையாது. எனக்கு இப்போ நான் திரும்பி இந்தியாவுக்கு வரலன்னா 5 years நெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பேன் பண்ணிடுவாங்க, பிகாஸ் என்னோட விசா எக்ஸ்பயர் ஆகுறனால. ஸோ ஐ ஹாவ் டு பி பேக். அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்கவே கூடாது. ஏதோ ஒரு ஞாபகம் இல்லாமல் 6:30 ஃப்ளைட்டை வந்து நான் 8:30 நினச்சிட்டு நான் 6:30க்கு தான் ரீச்சே ஆகிறேன். ஃப்ளைட் அதுக்குள்ளே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்துட்டு இருக்கிற எனக்கு மனசுல வந்த எல்லா கடவுளுக்குமே நான் வந்து வேண்டுதல் வச்சுட்டு, எனக்கு லைக் வி லாஸ்ட் ஹோப், எவ்ரிபடி லாஸ்ட் ஹோப். அந்த டைம்ல யாருக்குமே டிக்கெட் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் ஹோப். அந்த டைம்ல அப்பா போயிட்டு ஏர் இந்தியால மட்டும் ஒரு சடனா நான் ரொம்ப ப்ரேயர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சடனா வந்து ஒரு டிக்கெட் அன்னைக்கு நைட் ஃபிளைட்டுக்கு எனக்கு வந்து கிடைச்சது. மற்ற ஃபிளைட்ஸ் எல்லாம் இட் வாஸ் வே எக்ஸ்பென்சிவ். 1 lakhக்கு மேல இருந்தது. ஏன்னா இட் வாஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமுங்கிறதுனால. ஸோ இட் வாஸ் வே எக்ஸ்பென்சிவ். பட் அதே 40,000க்குள்ள ஏதோ வந்துட்டு எனக்கு வந்து திருப்பி ஒரு ரிட்டர்ன் ஃபிளைட்டுக்கு எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதா நடந்திருக்கு, வேர் ஐ ஃபெல்ட் காட்ஸ் பிரசன்ஸ். அதே மாதிரி நான் லேட் நைட்ஸ் எல்லாம் திரும்பி வர்றப்போ வண்டியில கார்ல நான் திரும்பி வந்துட்டு இருப்பேன். நிறைய இந்த ஜோடி நம்பர் 1 அதுக்கெல்லாம் ஷூட் முடிச்சுட்டு இல்லைன்னா ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வரப்போ நிறைய பேர் நிறைய அசம்பாவிதமா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க கேர்ள்ஸ் இப்போ வரைக்கும் ஊபர்ல வரவங்க எல்லாமே. பட் அது என்ன சொல்றது, எனக்கு ஐ டோன்ட் நோ, ஐ எம் பிளெஸ்ட் இன் தட் வே. நான் நிறைய போலீஸ்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எவ்ரிடே அந்த 2 o'clock 3 o'clock நைட் வந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு பாஸ் ஆகுறேன்னா, நான் ஒரு நாள் வரலன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவர் என் நம்பர் வாங்கிட்டு he used to check on me, லைக் நீ சேஃபா இருக்கியாமா, அந்த அளவுக்கு. அண்ட் நாட் இன் அ பேட் வே அட் ஆல். நான் அது வந்து எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த 2 o'clock நான் பாஸ் ஆகுறது, நான் கரெக்டாக பாஸ் ஆயிட்டேனா, நான் சேஃபா இருக்கேனான்றது அந்த அளவுக்கு வந்து அவங்க வரைக்கும் என்னை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அந்த மாதிரி எனக்கு வந்து இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தி எனக்கு பிளெஸிங்ஸ் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணும். இது எல்லாமே எனக்கு மிராக்கிளா தோணும். இந்த மாதிரி சின்ன சின்னதா நிறைய இருக்கு. நீங்க டக்குன்னு கேட்டோன்னு எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. பட் ஐவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் காட்ஸோட பிளெஸிங்ஸ் அண்ட் என்னோட ரிலேட்டிவ்ஸ், விச் மீன்ஸ் பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்குன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். சூப்பர் மேம். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நம்மள அறியாமையே வந்துட்டு இப்போ பிசினஸ் வைஸ் எடுத்துப்போமே, இங்க வந்து நான் இந்த கடவுள் கிட்ட போய் நான் வேண்டிக்கிட்டேன், அதனால எனக்கு இது நடந்தது, அப்படி ஏதாவது நடந்திருக்கா? அப்படின்னா வந்து அந்த மாதிரி இந்த கடவுள் கிட்ட அந்த கடவுள் கிட்டலாம் மாதிரி இல்ல. எல்லா கடவுள்கிட்டயும் நான் ஒண்ணுதான் எப்பவுமே வேண்டுவேன். அப்பா அம்மா நல்லா இருக்கணும், அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இது மட்டும் தான் என்னோட பிரேயர் எப்பவுமே. தனியா ஒரு விஷயத்துக்கு நான் வந்து என்ன சொல்றது, அது ஏதோ ஒரு படத்துல நான் கேட்டேன், அதுல இருந்து எனக்கு அந்த டயலாக் ரொம்ப ஸ்டக் ஆயிடுச்சு. கடவுள்கிட்ட வியாபாரம் பண்ணக்கூடாது, எனக்கு நீ இது கொடு நான் இது உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் இது பண்ணனா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், அந்த மாதிரிலாம் நான் வேண்டவே மாட்டேன். நான் முட்டி போட்டுக்கிறேன், அந்த மாதிரிலாம் ஐ நெவர் டூ, அட்லீஸ்ட் நாட் ஃபார் மீ. என்னோட கசின்ஸ்க்காக நான் செஞ்சிருக்கேன். அவளுக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து நடந்து வரேன், இங்கேருந்து எங்கள் வீட்டில் இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் நடந்து போறேன்னுலாம் வேண்டியிருக்கேன். அவளுக்கு அது சரியாகிறதுக்கு முன்னாடி நான் நடந்துடுவேன். ஆக்சுவலாக நான் அந்த செஞ்சதுக்கு அப்புறம், நீ ஒரு விஷயம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் இதை செய்யறேன்ற மாதிரி நான் செய்ய மாட்டேன். நான் நாளைக்கு நடந்து வரேன், எனக்கு இவளுக்கு ஏதாச்சும் சரி பண்ணிடு, அந்த மாதிரி ஐ ஹவ் டன். பட் எனக்காக நான் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு தோணுச்சு அன்னைக்கு எனக்கு நீ கடவுளுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை நான் அன்னைக்கு பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக வேண்டிக்கிட்டு பண்ண மாட்டேன். சோ இப்ப நீங்க சொல்லும்போது தெரிஞ்சது, இப்ப நிறைய நம்ம பார்க்கும்போது இந்த ஹிந்து கோவில் எல்லாம் வந்து இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். சோ அந்த மாதிரி சர்ச்ல எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் இருக்கு? அந்த மாதிரி எதுவும் இல்ல எனக்கு. இப்ப வேண்டுதல் வைக்கிறதுங்க, வேண்டுதல்னா வந்து சாரீஸ் வாங்கி போத்துவாங்க, மாதாவுக்கு சாரீஸ் வாங்கி கொடுப்பாங்க. சோ இப்ப வேளாங்கண்ணி இப்போ இங்க இதுல இருக்கு இல்லையா, பெசநகர்ல இருக்கிறதுக்கு, அங்க ஒரு டேபிளுக்கு ஒரு 1 lakh, அதுக்கு நீங்க டெபாசிட், அதுக்கு நீங்க அமௌண்ட், அந்த மாதிரி தான் இருக்கு. பரிகாரமா எனக்கு தெரிஞ்சு எதுவும் நான் கேள்விப்பட்டதுல தெரியல எனக்கு. சோ நீங்க இப்ப சொல்லிருந்தீங்க நான் இப்போ நடந்து வரேங்கிற ஒரு, ஆமா, அதெல்லாமே நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறது தான். சோ அங்க என்ன எதுவும் கிடையாது. ஆமா, அது இது பண்ணணும் அது பண்ணணும். சோ அந்த மொட்டை அடிக்கிறது இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது. பட் இந்த நடந்து வர்றது எனக்கு அது ஒரு பிலீஃப் இருக்கு. நான் வந்து நடந்து வந்துடுவேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுல இருந்து காலையில கிளம்பி சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் நடந்து, அது ஆக்சுவலி யூஸ்வலா எப்போ நடக்கும்னா இந்த ஈஸ்டர் டைம்ல, ஈஸ்டருக்கு முன்னாடி, அந்த குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி, மாண்டி தர்ஸ்டே இல்லைன்னா அந்த சண்டே, ஐ திங்க் இட் வாஸ் பாம் சண்டேக்கு, அப்போ கரெக்ட் பாம் சண்டேக்கு நடந்து போவாங்க எல்லாருமே. ஒரு சர்ச்ல இருந்தும் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் நடந்து போயிட்டு அந்த படி ஏறி
போவாங்க. ஸோ இது வந்து ரிச்சுவலா நடந்திருக்கு நிறைய. ஸோ அதை நான் என்னோட விருப்பத்துக்கு எப்போ எனக்கு பிடிக்குதோ அப்போ நடப்பேன். அந்த பாம் சண்டேக்கு நான் தனியாக நடந்து போயிடுவேன். அதை தவிர எப்போ எனக்கு அது தோணுதோ, நடந்து போகணும் அப்படின்னு தோணுதோ அப்போ. ஸோ இந்த மாதிரி whenever I want to feel pure and ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னாலுமே நான் இந்த மாதிரி நானா இது பண்ணிட்டு நடந்து போறது. பைபிள்லாம் ரெகுலரா படிக்கிற ஹாபிட்? பைபிள் ரெகுலரா படிப்பேனான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ அவ்வளோ ரெகுலர் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் எனக்கு என்னோட பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் அதை ஃபுல்லா வந்து படிச்சு முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலரா நான் வந்து படிக்கிறது இல்லை. ஏதாவது படிச்சதை இப்பவுமே ஞாபகம் இருக்கு, இந்த விஷயம் எப்பவும் ஃபாலோ பண்றது அப்படின்னா? அந்த மாதிரி அப்படின்னா எல்லா புக்லயுமே இருக்கும். நீங்க ஆக்சுவலி என்கிட்ட பகவத்கீதை இருக்கு, குரான் இருக்கு, பைபிள் இருக்கு. ஸோ மூணுமே நான் வந்து அங்கங்க படிச்சிருக்கேன். பைபிள் நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், குரான் எல்லாமே படிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு விஷயம் சொல்றது, அதை நான் ரொம்ப பிலீவ் பண்றது கைண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்கவுங்க பெரியவங்க தான், வசதி தான். ஸோ யாரையும் நம்ம கீழே நினைக்க கூடாது, யாரையும் மேலன்னு நினைக்க கூடாது. ஸோ எல்லார்கிட்டயும் கைண்டா இருக்கணும், எல்லார்கிட்டயுமே வந்து பண்பா பேசணும் அப்படிங்கிறத வந்து நான் 3 புக்கையுமே வந்து அது படிச்சிருக்கேன். ஸோ அது எனக்கு எப்பவுமே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ ஐ லைக் டு பி கைண்ட், ஐ ட்ரை டு பி கைண்ட். சம்டைம்ஸ் அது இல்லாம இருந்ததுன்னா அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், நானே ஃபீல் பண்ணுவேன் அன்னைக்கு நைட் வந்துட்டு. மேம் இப்போ நீங்க நிறைய படங்கள் எல்லாமே நடிச்சிருந்தாலும் கூட ஸ்டார்டிங்ல நடிச்சது ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட அப்பவே நடிச்சாச்சு. ஒரு பக்கம் சூர்யா சார், இன்னொரு பக்கம் விஜய் சார். ஸோ இன்னைக்குமே வந்து அவங்க கூட எல்லாம் கான்டாக்ட் இருக்கா? கான்டாக்ட்னா எங்க பார்த்தாலும் பேசுவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் கான்டாக்ட், பட் அது மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா விஜய் சாரா இருக்கட்டும், சூர்யா சாரா இருக்கட்டும், எங்க வந்து பார்த்தாலுமே வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் நானா கான்டாக்டா போய் பேசணுங்கிற அந்த நீட் வந்ததே இல்லை. அது வேணும் அவங்க லைஃப்ல பிஸியா இருக்காங்க, நான் என்னோட லைஃப் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் ரைட் ஆல்சோ, சும்மா அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் எங்க நாங்க மீட் பண்ணாலுமே அவங்களா வந்து அவங்க பேசியிருக்காங்க என்கிட்ட. நீங்க என்ன கூப்பிடுவீங்க இப்போ அவங்களை? அண்ணா தான். விஜய் வந்து அப்பத்துல இருந்தே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் அங்கிள் கூப்பிட்டு இருந்தேன். ஏன்னா நேருக்கு நேர் டைம்ல அவர் எனக்கு சித்தப்பா. ஸோ அப்போ வந்துட்டு அங்கிள் தான் 2 பேருமே. அதுக்கப்புறம் விஜய் அண்ணான்னு ஆகிடுச்சு. நான் அதுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் விஜய் அண்ணான்னு ஆயிடுச்சு. சூர்யா வந்து சார் தான். ஸோ அது ஃபர்ஸ்ட் அங்கிள் கூப்பிட்டு, அதுக்கப்புறம் நான் பெருசா ஆனதுக்கு அப்புறம் மீட் பண்ணப்பெல்லாம் சார் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி தான். ஸோ ஒரு கிறிஸ்மஸ்க்குமே ஞாபகம் வரும்னு சொன்னீங்க, அதை சொன்னீங்க நல்லா. ஸோ ஒரு கிறிஸ்மஸ்க்குமே எனக்கு வந்து விஜய் சாரோட ஞாபகம் கண்டிப்பா வரும். ஏன்னா நாங்க வந்துட்டு இந்த கில்லி டைம்ல we used to celebrate அந்த, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2 கிறிஸ்மஸ் அந்த செட்ல செலிப்ரேட் பண்ணோம்னு நினைக்கிறேன். அது லாங்கா தான் எடுத்தோம் அந்த படம். அண்ட் அந்த கிளைமேக்ஸ் ஐ ரிமெம்பர், அந்த கபடி சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ இட் வாஸ் ஆல்மோஸ்ட் கிறிஸ்மஸ். நான் அட்டம் பிடிக்கிறேன், நான் வீட்டுக்கு போயே தெரியும். ஏன்னா எனக்கு கிறிஸ்மஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கணும், என் கசின்ஸ் எல்லாம் பார்க்கணும், நான் வீட்டுக்கு போகணும். கிறிஸ்மஸ் ஒரு நாளைக்காச்சும் மார்னிங் நான் கிளம்பி போயிட்டு 25th அன்னைக்காச்சும் நான் என் வீட்டில் இருக்கணும். எனக்கு முந்தின நாள் நைட் சர்ச் போகிறது ரொம்ப பிடிக்கும். 24th நைட் வந்து சர்ச் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு போகணும்னு நான் அடம் பிடிக்கிறேன். அவர் வந்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு, நம்ம ஷூட்லாம் வந்துட்டோன்னா ஒன்றும் சொல்ல முடியாதுமா, எனக்கும் தான் வீட்டுக்கு போகணுன்னு இருக்கு, எனக்கும் செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்கு, பட் இங்கே அதுக்காக ஒரு நாள் ஷூட்டை நிறுத்தி வைக்க முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி ஹி அட்வைஸ் மீ. ஸோ அதனால எனக்கு எப்பவுமே கிறிஸ்மஸ்னா எனக்கு வந்து அவருடைய ஞாபகம் வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ கிறிஸ்மஸ் ஐ யூஸ் டு டெக்ஸ்ட் ஹிம் இந்த மாதிரி மெரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற மாதிரி. அவருமே வந்துட்டு தேங்க்யூமா மெரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறத அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபியூ கிறிஸ்மஸ் ஐ யூஸ் டு மெயின்டைன் தட் ஒன்லி ஃபார் த கிறிஸ்மஸ் நான் அவருக்கு வந்து விஷ் பண்ணுவேன். ஏன்னா ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹேட் கனெக்ஷன் ஆன் கிறிஸ்மஸ்க்கு எனக்கு. ஏன்னா அவரும் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா அவராலையும் போக முடியல. எனக்கும் அந்த கிறிஸ்மஸ் வந்து வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஐ வாஸ் இன் தி செட்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் கனெக்ட்ல இருந்துட்டே இருக்கும் இல்ல. இப்போ வரைக்குமே எனக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு கண்டிப்பா விஜய் அண்ணா வந்து ஞாபகம் வரும். ஓகே ஸோ வி ஸ்பெண்ட் கிறிஸ்மஸ் அந்த டைம்ல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வரும். என்ன இங்க சென்னைக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச மசூதி, சர்ச், நீங்க சென்ட் தாமஸ் போயின்னு சொல்லிட்டீங்க, அது இல்லாம வேற ஏதாவது ஒரு சர்ச் அண்ட் டெம்பிள்? ஓகே, எனக்கு பிடிச்ச டெம்பிள்னா இங்க சென்னையில எனக்கு வந்து முருகன் கோயில் ரொம்ப பிடிக்கும். வடபழனி முருகன் கோயில். நான் முன்ன ஆக்சுவலி எவ்ரி டியூஸ்டே போயிட்டு இருந்தேன். என்னோட அத்தையோட, நானும் அத்தையும் கிளம்பிடுவோம் ஈவினிங். ஆனால் எனக்கு ஹாஃப் சாரி போட்டுட்டு போகணும்னு ரொம்ப, அதாவது அந்த டெம்பிள்னா ஹாஃப் சாரி கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஐ யூஸ் டு கோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நான் சாமி கிட்ட யூஸ்வலா வந்துட்டு எனக்கு இது செய்யுங்க அப்படின்றத விட நான் ரொம்ப கான்வர்சேஷனா பேசுவேன். உங்களுக்கு நேற்று எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம்ல, நான் நேற்று ரொம்ப அழுதேன், இந்த மாதிரியெல்லாம் நான் கான்வர்சேஷனாக வந்து சாமி கிட்ட பேசுவேன். ஸோ எனக்கு முருகன் கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே பிடிக்கும். எனக்கு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் காட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே பக்கத்துலேயே இருந்தேன். நாங்கள் கோடம்பாக்கம்ல இருந்தோம். ஸோ வடபழனின்றதுனால இட் வாஸ் வெரி நியர். ஸோ அதனால அண்ட் தென் சர்ச் பார்த்தோன்னா
எனக்கு பாரிஸ் சர்ச் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து அதுவும் அகைன் டியூஸ்டே தான். ஸோ ஆண்டனிக்கு வந்து செயின்ட் ஆண்டனி இருக்காரு, அவருக்கு டியூஸ்டே வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால அங்கேயும் டியூஸ்டே வந்து நைட் வந்து அங்கே சர்ச் போவேன். ஸோ தட் அண்ட் தென் மசூதின்னு பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் வந்து எனக்கு அது ஐ ஹேட் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ், விச் மீன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் ஹீ இஸ் அ முஸ்லிம். ஸோ அவர் வந்து இறந்துட்டதுக்கு அப்புறம் நான் போய் வந்து மசூதியில தான் பார்த்தேன். எனக்கு நான் வேற ஷூட்ல மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால அங்க உள்ள விட மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா, ஸ்கூல் ஃப்ரெண்டு எனக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறக்கி எனக்காக என் முகத்தை காமிச்சு அந்த மாதிரி. ஸோ எனக்கு அதுலேருந்து எனக்கு அங்கே போனாலே அவனோட ஞாபகம் வந்துடும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். ஸோ சென்னையில் நான் பெருசாக அதனால போனது கிடையாது. அதுலேருந்தே எனக்கு அது ஒரு இதுமாகிடுச்சு. பட் வந்து இது வந்து நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் டைமில். ஸோ ஐ வாஸ் இன் 20 ரொம்ப 17, 18 அந்த வயசுல. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப பாதிச்சிருச்சு. ஸோ எனக்கு எனக்கு இப்போ நினைச்சாலே எனக்கு கண்ணில் தண்ணி வரும். அவன் தற்கொலை பண்ணி வேற இருந்துட்டான். ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப கோவம் அவன் மேலே. ஏன் நீ அப்படி பண்ண, ஒரு பொண்ணுக்காக வந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுவும் அவனை நான் பார்த்ததுமே, ஏன்னா அவனை தற்கொலை பண்ணனால லைக் ஹிஸ் ஃபேஸ் டர்ன் ப்ளூ. அதனால அது எனக்கு எப்போ அந்த இமேஜ் என்னால் எடுக்கவே முடியல. ஸோ அதனால அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் நாங்கள் நாகூர் தர்கா அடிக்கடி விசிட் பண்ணுவோம். வேளாங்கண்ணி போனோம்னா கண்டிப்பாக வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் போவோம், வேளாங்கண்ணியும் போவோம், அண்ட் அட் த சேம் டைம் நாகூர் தர்கா அங்கே கண்டிப்பாக நாங்கள் வந்து விசிட் பண்ணுவோம். டிவைன் பிலீவ் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இன்னொரு சைட் பிஸ்னஸும் வந்து ஒரு பக்கம் பில்ட் ஆகிட்டே இருக்கு. இன்னும் நிறைய வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணி பயங்கரமான ஹைப் போகணும்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. Karthipuram, South India's biggest 200-acre township in Coimbatore. Premium, commercial and residential plots. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream.